கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி 16 செல்வங்களை என் குழந்தைகள் அத்துணை பேருக்கும் தந்தருள்வாள். இந்த வாரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதை நினைப்போம், நல்லதை நடத்துவோம், நல்ல செய்திகளும் நம்மோடு வரவு இருக்கிறது. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை, மார்கழி மாதம் 7ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரை. இதில் முதல்ல நம்ம பார்க்கறது சந்திராஷ்டமம். இந்த 7 நாட்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நாளில் கவனமாக இருக்கணும், இது ரொம்ப கவனமாக கேளுங்க. ராசி கிடையாது, நட்சத்திரம். ஏன்னா ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் வந்துடும். அப்போ அதில் ஒரு நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த 3 நட்சத்திரங்கள் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இந்த வாரம் இருக்க வேண்டும். கவனம்னா என்னங்க, ரொம்ப பெரிய அளவில் மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான். யாருக்கோ நிறைய பேருக்கெல்லாம் வாக்கெல்லாம் கொடுக்காதீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸாக இருங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், இந்த நட்சத்திரக்காரவங்க, இந்த 7 நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கவனமாக இருங்க. கவனம்னா என்ன, நாமளே ரிஸ்க் எடுக்கிறது தான். நம்மளை மீறி நமக்கு இவங்களுக்கு அதை செஞ்சுருவோம், அவங்களுக்கு அதை செஞ்சுருவோம் அப்படின்னு ஏதாவது தேவையில்லாமல் நம்ம வாயை விட்டு மாட்டிக்கிறது. இந்த வாரம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம நிம்மதியை நம்ம பார்ப்போம். நிறைய உட்காந்து அக்கௌண்ட் எழுதுங்க. எதிர்கால பிளானை பற்றி சிந்திங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையும். டிசம்பர் 22 திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம், டிசம்பர் 24 புதன்கிழமை பூச நட்சத்திரம், டிசம்பர் 25 வியாழக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம், டிசம்பர் 27 சனிக்கிழமை பூர நட்சத்திரம், டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம். ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திருவோண விரதம். டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது திருவோண விரதம். பெருமாளை நினைச்சு அன்றைய தினம் பெருமாளுக்கு ஒரு துளசி அர்ச்சனை உங்கள் பேரில் செய்யுங்க. பெருமாள் அனுகிரகம், நாராயண அனுகிரகம் நிறைய கிடைக்கும். திருவோண விரதம் இருங்க. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சஷ்டி வருகிறது, வியாழக்கிழமை. முருகபெருமானுக்கு விரதம் இருங்க. முக்காலமும் உணரக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த வாரத்தில் வேற விரதங்கள் ஒன்றும் இல்லை. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கரிநாள். அதனால் அன்றைய தினங்களில் முன்னோர்களுக்கு ஏதாவது நீங்கள் கடமைகள் செய்ய வேண்டியதாக இருந்தால், பிதுர் கடன்கள் செய்கிறதா இருந்தால் அன்றைய தினம் செய்யலாம், கரிநாளில். டிசம்பர் 24 புதன்கிழமை. அதேமாதிரி டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். அன்னைக்கு மகத்துக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினத்தில் ஒரு கரிநாள் வரும். டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை கரிநாள். அன்றைய தினமும் முன்னோர்களுக்கு ஏதாவது பிதுர்கடன் செய்கிறதாக இருந்தால் அன்றைய தினம் செய்யலாம். சமுத்திர ஸ்நானம் இதெல்லாம் பண்ணலாம். இந்த ஸ்நானம் பண்ணுறதுல ரொம்ப விசேஷம். சமுத்திரங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறது, ஏதாவது கோவில்களில் சிவாலய தரிசனம் அன்றைய நாளில் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, அதாவது டிசம்பர் 27 சனிக்கிழமைக்கு. ஸோ வீக்கெண்டு, சனி ஞாயிறு, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. ஃபுட்டு சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இவ்வளோதான் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரம் கிறித்துவ அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான ஒரு நாள் டிசம்பர் 25 வியாழக்கிழமை. அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய என் உறவுகள், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக இறைவன் சொல்லிக் கொடுத்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் ராசி பலனுக்குள்ளே நம்ம போயிடலாமா? மேஷ ராசி. நினைத்தது சற்று தாமதமாகும். டோன்ட் ஒரி. சின்ன பிரேக் இந்த டைம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்பீங்க, அவ்வளோதான். வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை.
கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். மேஷராசிக்காரங்களே கவனமாக இருங்க. உங்களுக்கு கிடைக்கிறது நல்லது நிச்சயமாக உங்கள்கிட்ட கிடைக்கும். நடக்கிற நல்லதும் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களை நினச்சி உங்கள் குடும்பத்தினர் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. அதை பற்றிலாம் ரொம்ப கேர் எடுத்துக்காதீங்க. என்ன இப்படி இருக்கார் இவர் அப்படின்லாம் புலம்புவாங்க. அதை பற்றி கேர் எடுத்துக்காதீங்க. டேக் இட் இஸ் பாலிசி. விநாயகர் அகவல் படிங்க. இந்த வாரத்தில் நாராயண வழிபாடு, சிவ வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ரிஷபராசி, நெருக்கமானவர்களிடத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த வாரத்தில் பிடிக்கலை என்றாலும் தவிர்க்கவும். ஒரு விஷயத்தை பிடிக்கலையா அதை தவிர்த்துருங்க. வாக்குவாதம் பண்ண வேண்டாம் இந்த வாரத்தில். இந்த பொருட்கள் வாங்கும்போது மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், மில்க்கு, பூவு இது மாதிரிலாம் பார்த்து வாங்கணும். கொஞ்சம் விலை கூட கொடுத்து வாங்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படுது. சில பேர் பழசை கூட உங்கள் தலையில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். செவி வழி தகவல், காது வழியில் சிறப்பு தகவல்கள் சேரும், சிறப்பு தரும். கந்தசஷ்டி கவசம் படிங்க. இந்த வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். மிதுன ராசி, பயணங்களில் கவனம். இந்த மழையில் பார்த்தீங்கன்னா சாலையில் மேடு பள்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாகனங்களை இயக்குவது மிதுன ராசிக்கு சிறப்பு. வயிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையும், பயப்பட வேண்டாம். வேண்டான்னு எதையும் மனசு சொல்லும், ஆனால் வாயும் கண்ணும் மூக்கும் விடாது. வாசனையினாலேயோ பசியினாலேயோ ஆசையினாலேயோ கண்ணு தேட ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பணம் யூஸ் பண்ணும்போது ஜிபே, பேடிஎம் இது மாதிரி எதில் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. சில்லற காசு நிச்சயமாக இந்த வாரம் தேவைப்படும். கையில் சில்லற காசு நிறையா வச்சுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, துளசி பூஜை பண்ணுங்க வீட்டில், ரொம்ப விசேஷம், நல்லது நடக்கும். கடகராசி, மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பிறக்கும். சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் சரியான முறையில் போனாலும் எதிர இந்த சைடில் வரவங்க அவங்கள கொஞ்சம் கவனித்து நீங்கள் போங்க. விட்டது, கெட்டது, சுட்டது இதெல்லாம் திரும்ப நினைக்க வேண்டாம். சில விஷயம் மறக்க முடியாது, உண்மைதான். முக்கியமாக சிலர் பேச்சை வலி கொடுக்கும். சிலர் பேசியிருப்பாங்க, அது ரொம்ப வலி கொடுக்கும். அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கடகராசிக்காரர்கள். இந்த வாரம் மனதைரியம் ரொம்ப முக்கியம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும் கடகராசிக்கு. சிம்ம ராசி, சில விஷயத்தை தவிர்க்கணும், ரொம்ப முக்கியமாக. டக்குன்னு வெடுக்குன்னு பேசவோ வெட்டி விடவோ தெரியாமல் மனசு கொஞ்சம் தவிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை வெட்டலாம், டக்குன்னு பேசிலாம் தோணும், ஆனால் மனசு தவிக்கும். கொஞ்சம் மனசுக்கு இதமாக நடந்துங்க. பழகியவர்கள் செய்த காரியம் கொஞ்சம் கடுப்பேற்றும். இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு வெளியில் காட்டாமல் நம்ம அப்படி சிரிக்கக்கூடிய வாரம். சில உண்மைகளை இன்னொருவர் நம்பி காரியங்களை இந்த வாரம் ஒப்படைக்க வேண்டாம். உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாரம். சிலர் முகமுடி கிழிக்கப்படும். ஆல் இஸ் வெல், நடப்பது நன்மைக்கு. சிவ வழிபாடு செய்யுங்க, திருவாசகம் படிங்க, ரொம்ப சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். கன்னி ராசி, நினைத்த காரியங்கள் முடிக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட் வரை கொஞ்சம் போராடணும் இந்த வாரத்தில். எதிலும் வெற்றி வரும், ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் ஏற்படும். டோன்ட் ஒரி, ஃபீல் பண்ணாதீங்க. பேக் பெயின், எலும்புல வலி ஏற்படுறது இதெல்லாம் ஏற்பட்டு இந்த வாரம் மறையும். மூக்கடைப்பு, தலைவலியில் கொஞ்சம் கவனம் தேவை. சுடு தண்ணி நிறைய குடிங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த லாங் டிரைவ் போகிறவங்க, வெளியூர் பயணங்கள், இது எதிர்பார்த்த வெற்றி தராது. ஸோ ரொம்ப ஆசையால் இதை செய்யாதீங்க. கடமைன்னா செஞ்சு முடிச்சிருங்க, அவ்வளோதான். இல்லைனா அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுங்க. சில விஷயத்தை தள்ளி போகிறது நல்லது. அதுவும் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் அப்படின்னு மனசில் சொல்லிவிடுங்க, அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் ரொம்ப எரிச்சலை மூட்டுவாங்க. அவங்களால ரொம்ப நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். கூல் பேபிஸ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் இதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம், நல்லது நடக்கும் கன்னிராசிக்கு. துலா ராசி, மாசான வாரம். பரிசு பொருட்கள், பணவரவு, எதிர்பார்த்த சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் துளாராசிக்கு. பி கேர்ஃபுல். எந்த சந்தோஷம் இருந்தாலும் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. திருஷ்டி கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரோட்டா அதிகமாக சாப்பிட வாய்ப்பு இருக்குது. பிரியப்பட்டு பரோட்டா சாப்பிடுவீங்க துளாராசிக்காரர்கள் இந்த வாரத்தில். இந்த சுட்டுக்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சூடான பொருட்கள் இருக்கும், அதாவது அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் சுட்டுக்கக்கூடாது.
அங்கே எங்கே சில விஷயத்தை சுட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த சுட்டுறது எப்படி தெரியுமா? சில விஷயத்தில் படிச்சுக்கிறது, கேட்டுக்கிறது, அதை நம்மளே சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அதில் நீங்கள் டேலண்ட் பர்சன் துளாராசிக்காரர்கள். பேங்க் விஷயங்கள், பேப்பர் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். சில பேப்பர்லாம் ரெடி பண்ணுறதுக்காக பேங்க் விஷயங்கள் அலைச்சல் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான். பி கேர்ஃபுல், நல்லதே நடக்கும். இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதுவும் வீக் எண்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சிவன் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். விருச்சக ராசி. யார் எதை சொன்னாலும் தலையாட்டலாம், ஆனால் வாயால் ரிப்ளை பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் உங்கள் வாயை பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க சில பேர். சொல்கிறேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள், ஆனால் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஃபினான்ஷியல் டைட்டு கொஞ்சம் வரும், கொஞ்சம் அகலக்கால தவிர்ப்பது நல்லது. சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம், சூப்பர் மார்க்கெட்டு, ஃப்ரெண்டு மீட்டப்பு, இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்க போகுதுங்க. பார்க்கிங் ப்ராப்ளம் ஏற்படும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. டோன்ட் ஒரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினச்சி பேசுங்க, விட்டு தள்ளுங்க, அதான் நல்லது. சண்டை போட்டுக்க வேண்டாம். முருகன் வழிபாடு சிறப்பு கொடுக்கும். கந்தகுரு கவசம்னு சொல்லுவாங்க, அந்த கந்தகுரு கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த வாரம், இந்த உலகம் ரொம்ப பெருசு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனால் சிலருடைய மனசு தான் அது என்ன சொல்கிறது, சிலருடைய மனசு சில பேரை புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி இந்த சின்ன மனசு உள்ளவங்களை இந்த வாரம் ஆண்டவன் நமக்கு காட்டி கொடுப்பான். இந்த சின்ன புத்திக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. அப்போ தான் நாம் சிறப்பாக இருக்கலாம். சொடுக்கு போடுற நேரத்தில் நீங்கள் சோர்ந்து கிடக்கிற உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது இந்த வாரத்தில். அலாட்டாக இருங்க. எப்போ இந்த இராணுவ படை தலைவர்கள்லாம், இந்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயாராக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா போருக்கு? அதே மாதிரி வெற்றிங்கிற போருக்கு நீங்கள் தயாராக இருங்க. கடவுள் உங்களுக்கு பல வெற்றிகளை, இன்னும் சொல்ல போனால் கை நழுவி போன வெற்றி கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை சொல்லுவாங்களா, கை நழுவி போனது வாயில விட போகுது அப்படின்னுவாங்க. அப்போ டோன்ட் வரி, நல்ல டைம். மாஸ்க் காட்ட போறீங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க, சிவ புராணம் படிங்க, ரொம்ப நல்லது நடக்கும். மகர ராசி. மறுமலர்ச்சி ஏற்பட போகுதுங்க. விட்டு போன சொந்தம், நட்பு, காரியங்கள்லாம் மீண்டும் கை கூட போகுது. கொஞ்சம் மறதி தலை தூக்கும். கைக்கு பக்கத்தில் பொருளை வச்சுட்டு கண்ணாம்புனா தேட போகிறீங்க. அதுவும் இந்த சமையல் வேலை பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் படபடப்பு, பரபரப்பு தான் ஏற்படும். பெண்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசிக்காரவங்க இந்த யோகா, நடைப்பயிற்சி, தினசரி செய்கிற கடமைகளை இந்த வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியாமல், அது ஏதோ ஒரு காரணத்தினால அது செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக ஃபீல்லாம் பண்ணாதீங்க. சில விஷயத்தை தள்ளி போடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க, கேளுங்க, ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெருமாள் வழிபாடு செய்வது இந்த வாரத்தில் மகர ராசிக்கு சிறப்பை உண்டாக்கும். கும்பராசி. மாற்றி மாற்றி பேசுறது, ஆளுக்கு தகுந்தால் போல் பேசுறது, நடிப்பது, சில பேர் இப்படி ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் என்ன பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் சில விஷயத்தை விட்டு தள்ளுங்க, பழகிக்குங்க. இதான் சொல்ல போகிறது, இப்படிதான் பழகிக்குங்க. இந்த வாரம் முதல் காசு தண்ணி போல் செலவாகும், கொஞ்சம் கவனமாக இருங்க. காசு கையில் வச்சுருக்கும் போது என்கிட்ட இதான் இருக்குன்னு வெளியில் சொல்லிவிடுங்க. எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் வாங்கின கடனை அடைக்க வேறு இடத்துல கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிலர் கழுத்தில் கத்தி வைக்கிறது போல் சூழ்நிலையை பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது வேறு வழியே இல்லாமல் நம்ம செய்கிற மாதிரி நம்மளை அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான். ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த கண் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும் இந்த வாரம், அதனால் நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலை தூக்கம் ரொம்ப விடாமல் பெட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கும். அதனால் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, பிரிஸ்காக இருப்பீங்க. ரிஸ்க் எடுத்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். கும்பராசிக்கு. மீன ராசி. இந்த உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்க நினைப்பாங்க சில பேர். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வாரம் விளம்பரத்துக்காக சில விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். நம்ம தான் பிடிக்கலைனாலும் விளம்பரத்துக்காக நாம் செய்ய வேண்டும், அதில் பார்த்து செய்யுங்க. பல் கூச்சம், பல் வலி ஏற்பட்டும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் உயர்த்தி உங்களை தாழ்த்தி பார்க்காதீங்க. அந்த மன்னிச்சு விடுங்க மகாபாவிகளை, இதான் நான் சொல்ல முடியும். அப்போ தான் உங்கள் மனசு ரொம்ப ஆறுதல் ஆகும். ராமர் வழிபாடு பண்ணுங்க, சீதா வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மீனராசி. இந்த வாரத்தை பொறுத்தவரை நிறைய பேரை மன்னிச்சு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா உப்பு சப்பு இல்லாத விஷயத்தில் பெருசாக்குவாங்க, பார்த்துக்குங்க. உடம்பு கவனமாக இருந்துங்க, பல்வழியில் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும் மீனராசி. அன்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை
12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு திருப்தியான வாரமாக அமையும். மேக்சிமம் எல்லாருமே அலாட்டாக இருப்பது இந்த வாரத்தில் நல்லது. அலாட்னா என்னங்க? நம்ம சரியாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை வேற மாதிரி திசை திருப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத இந்த வாரம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அவங்க நினைக்கிறத செயல்படுத்துறது மட்டும் இல்லாமல் நாம் நினைக்கிறத அவங்கள்ட்ட சொல்லாமையும் இந்த வாரத்தில் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த வாரம் முழுமையாக நல்லது நடக்க துர்கா பரமேஸ்வரியுடைய மந்திரம், சிவபுராணம், திருவாசகம் படிங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். சில புத்தக படிப்புகள் நம்ம வாழ்க்கையில் பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்குங்க. வீட்டில் டைம் கிடைக்கும்போது திருவாசகம் படிங்க. திருவாசகத்தை யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. உங்கள் வீடு நிச்சயமாக சிவகடாட்சமாக மாறும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.